பெங்களூரில் இருந்து ராஜபாளையம் போகிறதுக்கு இந்த தடவை நான் சூஸ் பண்ண பஸ் தாங்க இந்த எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ். அப்புறம் பெருமாளே நல்லா பஸ்ஸை பார்த்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகே தான். பெங்களூரு சாந்திநகர் பஸ் ஸ்டேஷன் இருக்கிற இந்த லாட்ஜில் தாங்க நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். மினிமம் நமக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டேரிஃப் பிளான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம பஸ் வந்து டெய்லி ஈவினிங் 4:30 சாந்திநகர் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 6:45 வந்து செங்கோட்டை ரீச் ஆகிறாங்க. வழி ஒசூர், சேலம், மதுரை, டி கல்லுப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் வழியாக போகிறாங்க. பஸ்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிடெட் ஸ்பீடு தாங்க, 75 to 76 வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணாங்க. இருந்தாலுமே சஸ்பென்ஷன் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. இந்த பஸ்ஸு 2x1 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷன் பஸ்ஸுங்க. நான் ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணேன். சீட்டர் ஃபேர் 670 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ராஜபாளையம் வர. ஸ்லீப்பர் ஃபேர் 920. நான் வந்து ஜிபேயில் புக் பண்ணி தாங்க டிக்கெட் வாங்கினேன். மோஸ்ட்லி இந்த பஸ்ஸை வந்து சேலம் டு ராஜபாளையம், தென்காசி வந்து புக் பண்ணி போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு டிரைவர் அண்ணன் வந்து சொன்னார். இந்த பஸ்ஸில் ஜேர்னி பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து vlogல சொல்லியிருக்கேன். vlogோட லிங்கை கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டடா.